அரங்குகள், விருந்து மண்டபங்கள், வணிக வளாகங்கள், விளையாட்டு மைதானங்களில் மதுபானங்கள் பரிமாற வசதியாக தமிழ்நாடு மதுபானம் உரிமம் மற்றும் அனுமதி விதிகளில் திருத்தம் செய்து தமிழக அரசு ஒரு சிறப்பு உரிமத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த சிறப்பு உரிமம் பெற்றவர் குறிப்பிட்ட இடத்தில் பொது நிகழ்ச்சியில் விருந்தினர்கள், பார்வையாளர்கள் மற்றும் பங்கேற்பவர்களுக்கு மதுபானம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த சிறப்பு உரிமம் குறித்த அறிவிப்பு கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உள்துறை மற்றும் மதுவிலக்கு மற்றும் கலால்துறையால் வெளியிடப்பட்டது. இந்த ஒரு சிறப்பு உரிமத்தை எதிர்த்துதான் தற்போது சமூக நீதி பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் கே. பாலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். டாஸ்மாக் கடைகளை பொறுத்தவரைக்கும் தற்போது கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்களில் இருந்து குறிப்பிட்ட தொலைவில் தான் அமைக்க வேண்டும் என்ற விதிகள் உள்ளது. தற்போது திருமணம் போன்ற நிகழ்வில் பெரும்பாலும் குடியிருப்பு பகுதியில் நடைபெறும் என்பதால் இந்த விதிகளை அனுமதித்தால் அது பொதுமக்களுக்கு அந்த அமைதியான வாழும் உரிமையை பாதிக்க செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டது. பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொள்ளாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு உடனாக அறிவிக்கப்பட்ட திருத்த விதிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. இந்த வழக்குதான் இன்று நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் தலைமதி அமர்வு விசாரணை கொண்டது. அப்போது பொது இடங்களான திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட மதுபானம் பரிமாற அந்த இடங்களில் மதுபானம் பரிமாற வழிவகை செய்யும் அந்த விதிகள் ரத்து செய்யப்பட்டு தற்போது சர்வதேச கருத்தரங்குகள், விளையாட்டு நிகழ்வு மட்டுமே மதுபானம் பரிமாற உரிமம் வழங்கும் வகையில் புதிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டதால் அதை எதிர்த்துதான் தற்போது வழக்கு தொடர முடியும் என்று தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பொது இடங்கள் மட்டுமில்லாமல் சர்வதேச கருத்தரங்குகள், விளையாட்டு நிகழ்வுகளும் இந்த மதுபானம் வழங்கும் தடை விதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் மனு தாக்கல் செய்துள்ளோம். புதிய திருத்தம் தொடர்பாக கூடுதல் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்று மனுவர் தரப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த சர்வதேச கருத்தரங்குகள், விளையாட்டு நிகழ்வுகளில் மதுபானம் பரிமாறும் வகையில் உரிமம் வழங்கும் தொடர்பான அரசாணைக்கு தற்போது ஒரு இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விதித்தது. மேலும் தமிழக அரசின் தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் 14ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.